டாஸ்மாகில் நடந்த ஊழலை எதிர்த்து போராட்டம் நடத்திய பாஜகவினர் மீது மிகப்பெரிய அடக்குமுறையை ஏவி விட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. நான் அடிக்கடி சொல்லுவேன், திமுக ஒரு பயந்தாங்குழி அரசு, தொடை நடுங்கிய அரசு, கட்சியே அந்த மாதிரி தான், பயந்தாங்குழி கட்சி அப்படின்னு சொல்லுவேன். இதற்கு முன்னாடி என்னோடய வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கேன். நேற்று தொடை நடுங்கி திமுக அப்படிங்கிற ஹேஷ்டேக்கே ட்ரெண்ட் ஆகிருக்கு. இதே திமுக தான் எதிர்க்கட்சியாக இருந்தபோது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது எத்தனை போராட்டங்களை இவங்க முன்னாடி நின்னாங்க, எத்தனை போராட்டங்களுக்கு இவங்க பின்னாடி நின்று இருப்பாங்க, எத்தனை பேர் போராடலாம் வாங்கன்னு தூண்டி விட்டாங்க. இந்த தூத்துக்குடி போராட்டம்லாம் நடக்கிற போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார், இந்த மாதிரி போராட்டம் தொடர்ந்தது அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்கும், இது நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு அவர் சொன்னபோது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் போராடலாம் வாங்க, வயசானவங்கள்லாம் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த டைமில் அவரை கிண்டல் பண்ணார். இன்றைக்கி அதே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கிற போது இவங்க இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு கூட இவங்களுக்கெல்லாம் வக்கு இல்லை அப்படிங்கிறனா, அப்போ யார் பயந்தாங்குழி? அப்படி என்ன பயம் உங்களுக்கு? எந்த எதிர்க்கட்சி போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது. அதாவது இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இவங்களே பாஜகவை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. அதற்கு ஒரு மணி நேரத்தில் அனுமதி கிடைக்கும். இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் திமுகவை எதிர்த்து யாருமே போராடக்கூடாது. அதிமுக, நாம் தமிழர், தாவேக, பாஜக இந்த மாதிரி யார் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாலும் அனுமதி கிடையாது. யார் இதெல்லாம் முடிவு பண்ணுறது? இவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் எல்லா கட்சியும் நேராக கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேருந்து நீதிமன்ற ஆணை வாங்கி அதற்கப்புறம் போராட போனால் கூட அங்கேயும் 1008 தடைகள், 1008 சிக்கல்களை உண்டு பண்ணி எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் அப்படின்னு கேட்ட அதே வாய் தானே இன்றைக்கும் இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கிற எதிர்க்கட்சிகள் மட்டும் வீட்டில் உட்காந்து அவியல் செஞ்சுட்டு இருக்கணுமா? அவங்க அரசியல் செய்யக்கூடாதா? உங்களுக்கு ஒரு உரிமை, மற்றவங்களுக்கு ஒரு உரிமையா? நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் போராட சென்ற போதே உடனடியாக கைது பண்ணாங்க. நேரடியாக கல்யாண மண்டபத்தில் போய் உட்கார வச்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லாரையுமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. எமர்ஜென்சி காலத்தில் நடந்த மாதிரி பாஜகவினரை வீட்லேயே வச்சு கைது பண்ணுறது. யார் யாரெல்லாம் போராட போவாங்க அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போய் போலீஸ்காரங்களை நிறுத்தி அவங்கள வீட்டிலேருந்தே வெளியில் வராமல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜனநாயகமா? இதுக்கு பேர் தான் கருத்து சுதந்திரமா? விகடனில் பிரதமர் அவமதிச்சு ஒரு கார்ட்டூன் போட்டார். அந்த கார்ட்டூனுக்கு நடவடிக்கை எடுத்ததுக்கு ஐயோ கருத்து சுதந்திரம் பறிபோயிடுச்சு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் குரல் கொடுத்தாரு. இதற்கு பேர் கருத்து சுதந்திரமா? ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு எல்லாருக்கும் அனுமதி உண்டு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது. அது என்னுடைய அடிப்படை உரிமை. அதை தடுப்பது தான் பாசிசம். அப்போ இந்த திமுக அப்படிங்கிற கட்சி தான் பாசிச கட்சி. பாஜகவுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் நடந்தது? டெல்லியில் விவசாய போராட்டம் 1 வருஷத்துக்கு மேல் நடந்தது. சிஏஏ போராட்டம் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேல் நடந்தது. அந்த போராட்டத்தை எல்லாம் பாஜக அனுமதித்தது. பாஜக மட்டும் இல்லை, நீதிமன்றங்களும் அனுமதித்தது. எத்தனை தடவை அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும், எத்தனை தடவை நீதிமன்றம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும். அன்னைக்கு அந்த போராட்டத்துக்கெல்லாம் அவ்வளோ ஆதரவு கொடுத்தவங்க இன்னைக்கு ஒரு நாள் போராட்டம், அதுவும் அடையாள போராட்டத்துக்கு இவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு கசக்குது. ஏன்னா பயம். ஐயோ இவங்க போராடி மக்கள் மனசில் நம்ம ஆட்சிக்கு எதிரான மனநிலை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். நேற்று அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் சுட்டி காட்டியிருக்காரு. இனிமேல் உங்களுக்கு தேதியே சொல்ல போகிறது கிடையாது. தேதி சொன்னால் தானே நீ இதெல்லாம் பண்ணுவ, நான் திடீர்னு பிளான் பண்ணுறேன், உடனடியாக போய் நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று ஆளுங்கட்சியை கிழின்னு கிழிச்சு எடுத்திருக்காரு. சட்டத்தை தன்னுடைய தலைக்கு மேலே இருக்கிற முடியளவுக்கு கூட திமுக மதிக்கிறது கிடையாது. நீதிமன்றங்களை மதிக்கிறது கிடையாது. சட்ட நடைமுறைகளை மதிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் மீறி செயல்படுவது இன்றைக்கி திமுக தமிழ்நாடு அரசு தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு ஆவேசமாக பேசினதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. இது ஏதோ புதுசாக அமலாக்கத்துறை ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதற்கு பிறகு அதுக்காக பாஜக போராடுது அப்படிங்கிறதே கிடையாது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆமாங்க டாஸ்மாகில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. நீ பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்கலையா? நீ கள்ளத்தனமாக சரக்கு விற்கலையா? 24 மணி நேரமும் இங்கே சரக்கு கிடைக்கிறது இல்லையா? உங்களுடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் சொல்லியிருக்காரு வாயை திறந்து, 30% டாஸ்மாக் வருமானம் கள்ள மார்க்கெட்டில் போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? இதில் கேட்டால் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆதாரமே இல்லை, இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே நீ போராட்டம் பண்ண. ஆமாம், அதுக்கு முன்னாடி தான் போராட்டம் பண்ணுவாங்க.
எல்லாத்துக்குமே ஒரு ட்ரிக்கெட் பாயிண்ட் வேணும் இல்லையா? இன்றைக்கி அமலாக்கத்துறை ரெய்டு வந்திருக்கு, அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போது ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டத்தை அனுமதிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பயப்படுறீங்க? பெரிய வீர மாதிரி வந்து சட்டசபையில் உட்காந்து பேச வேண்டியது, ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பேச வேண்டியது, அறிக்கை கொடுக்க வேண்டியது, உங்களுக்கு வந்து மீடியா பவர் இருக்குது, உங்களுக்குன்னு சொந்த சேனல் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. இங்கே அண்ணாமலை வந்து பார்த்துட்டு சும்மா போகணுமா? இதுக்கு நடுவில் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் வேறு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி நாடகம் நடத்தியது போதும், நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு புசி ஆனந்த் சொல்லியிருக்காராமா. நடவடிக்கை எடுத்த போதெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களாயா? கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? இதே செந்தில் பாலாஜி மேலே இங்கே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தபோது திமுகவினர் அத்தனை பேரும் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற எந்த எதிர்க்கட்சியாவது அந்த கைது நடவடிக்கைக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்களா? அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இதே தாவேகா அப்பெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு இல்லை? அப்போ விஜய்க்கு வந்து வாய் இல்லையா? ஏன் பேச தெரியாதா அவருக்கு? இல்லை, அமலாக்கத்துறை மத்திய அரசு தெளிவான நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்த அப்படின்னா அது வேறு. நடவடிக்கை எடுக்கிற போதெல்லாம் வந்து வாயை மூடி அப்படியே அமைதி காத்துட்டு பாஜக அமலாக்கத்துறை சிபிஐ ஏவி விடுகிறதுன்னு இவங்க இங்கே பிரச்சாரம் பண்ணுற போது அப்பெல்லாம் மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கிறதாமா. அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் நடவடிக்கை இல்லையா? அதுக்காகத்தான் நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஒரு ஆவேசமாக வந்து தாவேக்காவை வந்து விமர்சிச்சிருக்காரு. ஏன்னா இவங்களை வந்து ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும். உண்மை தான். இல்லைன்னா இவங்க வந்து தலைக்கு மேலே ஏறி உட்காந்து நாட்டாமல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு தடவை பாஜகவை பற்றி, பாஜக முன்னெடுக்கிற போராட்டங்களை பற்றி, இல்லை மாநில தலைவர்களை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னா தாவேக்கா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். அதுக்கு தான் நேற்று அந்த அடி. அதனால் திரு அண்ணாமலை அவர்கள் பேசினது தப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து அவரை வந்து அடைச்சி வச்சு ஏகப்பட்ட மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவர் வந்து நிறைய ப்ரோக்ராமுக்கு போக வேண்டியவர் அத்தனையுமே கேன்சல் பண்ணி அவ்வளவு ப்ரெஷரில் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற போது வேறு வழியே இல்லை, அவர் வந்து வெடிச்சு தான் ஆகணும். அதைத்தான் அவரும் வந்து பண்ணியிருக்கார். இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை பாஜக முன்னெடுக்க போகுது. அதற்கு வந்து திமுக என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மத்திய அரசு இதற்கு வந்து துணை நிற்கணும். மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தணும். ஏன்னா அமலாக்கத்துறை அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இங்கே மாநில பாஜக முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டங்களுக்கு மத்திய அரசும் துணை நிற்கணும். அதற்கு தகுந்த மாதிரி அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நான் குறிப்பிட்டு கேட்டுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.